வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். RRB NTPC எக்ஸாமுக்கு ரிப்பீட்டட் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொஸ்டின் இதுதான். த மீன் ஆஃப் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 13 and the standard deviation is 7. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன்? இது பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வர ப்ராப்ளம். இது ஒரு ஃபார்முலா பேஸ்டு சம் தான். இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இதோட ஃபார்முலா பார்ப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா என்னன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் divided by mean into 100. பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எப்பயுமே பர்சன்டேஜில் தான் சொல்லுவாங்க, அதனால் இன்ட்டு 100 போட்டுக்கணும். நம்மளுக்கு ப்ராப்ளம் பொதுவாக ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் மீன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது சிம்பிளாக எழுதணும்னா COV கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு சிக்மா, மீன் வந்து x பார் இன்ட்டு 100. இதுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இந்த மாதிரி டைப்பு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிற வேல்யூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 7. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 7. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 7, மீன் வேல்யூ 13. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன வரும்? 13. ஸோ நம்மளுக்கு கேட்டுக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ ஃபார்முலா அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு 7/13 இன்ட்டு 100% வரும். சரிங்களா? இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? 700 டிவைடட் பை 13. ஸோ இந்த மாதிரி 700 டிவைட் பை 13 போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 53.85 வரும். ஸோ இது கண்டினியூ பண்ணால் 53.85 வரும். இந்த மாதிரி வகையில் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். ஸோ எக்ஸாமில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த மாதிரி டிவிஷனை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்லேருந்து கரெக்டான ஆப்ஷன் ஒன்று மட்டும் தான் சூஸ் பண்ணோம். அதுவே நம்மளுக்கு போதும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 700 டிவைட் பை 13 என்னன்னா 70 டிவைட் பை 13 இன்ட்டு 10 எழுதிக்கிறேன். ஸோ 70 டிவைட் பை 13 பார்த்தீங்கன்னா இதில் வந்து 70ல் 5 டைம்ஸ் இருக்கும் 13. ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 5 இருக்கும். அப்போனா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 5ல் ஆரம்பிக்கும். ஸோ ரிமைனிங்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு 50 இருக்காது. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன். 70 டிவைட் பை 13 போடும்போது 5 டைம்ஸ் இருக்குது 70. 13 வந்து 5 டைம்ஸ் இருக்குது 70ல். ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 50 இருக்கலாம், இல்லைனா இந்த ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் சி இருக்கலாம். அகைன் நம்மளுக்கு 70 வந்து முழுசாக டிவைட் ஆகலை 13ல், ரிமைனிங் ஒரு 5 இருக்குது. அப்போ 50 வராது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த வகையில் நீங்கள் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக இப்படி ஸ்பிளிட் பண்ணி எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை மெத்தட் இதில் வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் கண்டிப்பாக சேவ் ஆகுங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணின எக்ஸாமில் ஒரு 10 to 15 செகண்ட்ஸை நீங்கள் சேவ் பண்ணலாம். அடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கான ப்ராப்ளம்ங்க. த மீன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 11 and the standard deviation is 5. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன்? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ஆல்ரெடி நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். அது வந்து சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஸோ பர்சன்டேஜ் சிக்மா இருக்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், எக்ஸ் பார்ன்றது மீன். ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவை எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் RRB NTPC எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.